செய்திகள் தொடர்கின்றன. திண்டிவனத்தில் தேமுதிகவினரை தாக்கிய அதிமுகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று திருக்கோவிலூர் தேமுதிக எம்எல்ஏ வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் வைக்கப்பட்ட தேமுதிக பேனர்களை அதிமுகவினர் அறுத்து இழிவுபடுத்தியுள்ளனர். இதனை தட்டி கேட்ட தேமுதிகவினரை அராஜக முறையில் அதிமுகவினர் தாக்கினர். இதில் காயமடைந்த திண்டிவனம் நகர துணை செயலாளர் ஆனந்த் மற்றும் ஓலக்கூர் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் ஆகிய இருவரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை அறிந்த திருக்கோவிலூர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட செயலாளருமான வெங்கடேசன் நேரில் சென்று அவர்களை ஆறுதல் கூறினார். அரசியல் கட்சிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடு கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருவரை கேலி செய்கின்ற விதமாக கேலி சித்திரங்கள் வரைவதும் டிஜிட்டல் பேனர்கள் வைப்பதும் போஸ்டர் ஒட்டுவதும் அநாகரிகமான செயல். இந்த அநாகரிகமான செயலை அதிமுக செய்வதை எண்ணி நாங்கள் வருத்தப்படுகிறோம். காவல்துறையிலே நாங்கள் புகார் செய்திருக்கிறோம். அந்த புகார் மீது இதுவரையிலே எந்த நடவடிக்கையும் இல்லை. குன்னூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக யானைகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் பெரும் பீதியில் உள்ளனர். குன்னூரில் உள்ள டைகர் ஹில் அரசு தேயிலை தோட்டத்தில் கடந்த 3 நாட்களாக குட்டியுடன் கூடிய 6 யானைகள் முகாமிட்டுள்ளன. தேயிலை தோட்டத்தை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து இந்த யானைகள் வாழை மரங்களை நாசப்படுத்தி வருகிறது. வனத்துறையினரும் பொதுமக்களும் இணைந்து யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்க முயற்சித்தும் யானைகள் அங்கேயே முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். இதனால் தேயிலை தொழிலாளர்கள் தங்கள் பணிகளை மேற்கொள்ள முடியாமலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளியே செல்ல முடியாமலும் தவித்து வருகின்றனர். டைகர்கள் வனப்பகுதியில் ஃபுல்லா யானைகள் 6 யானைகள் நடமாட்டம் இருக்கு. இந்த பகுதியில் 150க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே குடியிருந்து வராங்க. இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேலைக்கு போக முடியாம, பள்ளிக்கு ஸ்கூலுக்குலாம் போக முடியாம குழந்தைங்க ரொம்ப தடுமாட்டி இருக்காங்க. நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான யோகாசன போட்டிகள் நடத்தப்பட்டது. மாணவர்களுக்கு அதிக பாடச்சுமை, அடுக்கடுக்கான தேர்வுகள் போன்றவற்றால் தற்போது மாணவர்கள் மன இறுக்கத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் மாணவ மாணவிகளுக்கு இன்னும் சில மாதங்களில் பொதுத் தேர்வு நடைபெற இருப்பதால் இதற்காக மாணவர்கள் முன்கூட்டியே யோகாசன பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ள முடியும் என்று பயிற்சி ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மாணவ மாணவிகளின் நலனுக்காக பள்ளிகள் தோறும் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் சென்று யோகாசன பயிற்சியை அளித்து வருகிறது. இந்நிலையில் நாகர்கோவிலில் நடைபெற்ற யோகாசன பயிற்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று விதவிதமான யோகாசனங்களை செய்து காண்பித்து பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தனர். இந்த மாவட்ட அளவிலான யோகாசன போட்டியை சிறப்பாக நடத்தி வருகிறது. இங்கிருந்து யோகாசன போட்டியில் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக தங்களுடைய யோக திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். அரியலூரில் நகை வாங்குவது போல் நடித்து சுமார் 2,70,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அரியலூர் மார்க்கெட் அருகே நகைக்கடை நடத்தி வருபவர் சுந்தர்ராமன். இவரது கடைக்கு 2 மர்ம ஆசாமிகள் நகை எடுப்பது போல் வந்து டாலர், தங்க காசுகள் உள்ளிட்ட 72 சவரன் தங்க நகைகளை நூதன முறையில் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அரியலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் தொடர்ந்து நகைகள் திருடப்படுவதால் பொதுமக்கள் பெரும் பீதியில் உள்ளனர். டப்பா நகை உள்ள நகையை அவங்க பிடிச்ச நகையை காமிக்கிறதா கை காமிக்கிற மாதிரி கை காமிச்சு அந்த நகை பாக்கெட்டை அப்படியே கையால் எடுத்துட்டாங்க. அந்த சம்பவம் நடந்த பிறகு பாக்கெட்டில் கிட்டத்தட்ட $13 இருந்தது. அதோட வெயிட் 92 கிராம், மதிப்பு 2,70,000 ரூபாய். வந்தவாசி அருகே உள்ள அனாதி மங்கலத்தில் பட்டப்பகலில் ஒப்பந்ததாரரிடம் இருந்து 2,25 லட்சம் ரூபாயை மர்ம கும்பல் ஒன்று கொள்ளையடித்துச் சென்றது. இதேபோல் விளாங்காடு சாலையில் உள்ள தலைமை ஆசிரியர் ஜெயந்தி என்பவரிடம் கழுத்தில் இருந்த 6 சவரன் தங்கச் செயினும் கொள்ளையடிக்கப்பட்டது. சென்னையை அடுத்துள்ள சேலையூர் காவல்துறை அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் வங்கியில் 2 லட்சம் ரூபாய் பணம் எடுத்த தனியார் நிறுவன ஊழியர் ஒருவர் பணப்பெட்டியை தனது 2 சக்கர வாகன டிக்கியில் வைத்துவிட்டு கடைக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது பணப்பெட்டி உடைக்கப்பட்டு பணம் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மதுரையில் காவலாளி வேடத்தில் வந்து ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் திட்டக்குடி அருகே நள்ளிரவில் வீட்டுக்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் வீட்டில் இருந்தவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி சுமார் 10 பவுன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கத்தி தூக்கிட்டு வந்துட்டவங்க உள்ளார கதை
சாத்தினோன்னா லைட் அனுப்பிச்சுட்டாங்க. லைட் அனுப்பிச்சதும் நீ இருக்கிற பொருள்லாம் கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட அடுத்து தான் நாங்கள் எல்லாம் கழட்டி கொடுத்துவிட்டோம். தாலி, செயின், 5 பவுன் எல்லாமே கழட்டி கொடுத்துவிட்டோம். 1 மணி நேரம் இருந்துட்டு வெளியே அப்புறம் வந்து கதவு சாத்தி பூட்டிட்டு கத்துனா வந்து நான் நெருப்பு வச்சிருவேன், எவ்வளோ அட்டக்கூடாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பூட்டிட்டு வெளியே வந்துட்டாங்க. தமிழகம் முழுவதும் தற்போது அதிகரித்து வரும் கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க அதிமுக அரசு தவறிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அடையாறில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் 26ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு நடனப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இவ்விழாவிற்கு தமிழக ஆளுநர் ரோசையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் MAM ராமசாமி தலைமையில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். தென் தமிழகத்தில் மிகப்பெரிய கிறிஸ்துவ ஆலயமான உவரி புனித அந்தோணியார் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தை அடுத்துள்ள கடற்கரை பகுதியில் பிரசித்தி பெற்ற உவரி புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நாளான நேற்று ஆலய வளாகத்தில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே திருச்சியில் பிரசித்தி பெற்ற அழகு நாச்சியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பழமை வாய்ந்த இக்கோவில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களால் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் ஆம்பூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு கூழ் வார்த்து படைத்தல், கரகம் எடுத்தல், மாவிளக்கு எடுத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். குடியாத்தத்தில் ஹெலன் கெல்லர் சதுரங்க குழு மற்றும் தனியார் பள்ளி சார்பில் மாநில அளவிலான பார்வையற்றோருக்கான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் கடலூர், சென்னை, சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானவர் பார்வையற்றவர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. LPG கேஸ் சிலிண்டர் ஏற்றிச் செல்லும் டேங்கர் லாரிகளின் வரத்து மிகவும் குறைந்ததால் மதுரை வாடிப்பட்டி அருகே கேஸ் நிரப்பும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் வர்த்தகம் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர்களில் 60% வாடிக்கையாளர்களை பெற்று முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் மங்களூரிலிருந்து கேரளா வழியாக தமிழகத்திற்கு கேஸ் ஏற்றிச் செல்லும் லாரிகளின் எண்ணிக்கை தற்போது குறைந்துள்ளதால் மதுரை மட்டப்பாறையில் உள்ள கேஸ் சிலிண்டர் நிரப்பும் பணி தேக்கமடைந்துள்ளது. இதனால் வாடிக்கையாளர்களுக்கு சிலிண்டர்கள் விநியோகம் நிறுத்தப்படுவதோடு சிலிண்டர் டெலிவரி செய்யும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஏஜென்ட்டுகளும் பொதுமக்களும் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. டேங்கர் வண்டி கேஸ் அங்கிருந்து வரணும், கர்நாடகா அந்த டேங்கர் வண்டி வராதனால எங்க வண்டி ஓட முடிக்குது. அவங்க வந்தால் தான் எங்கள் வண்டியை ஓடும். அதனால மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் பாதிப்பு ஏற்பட்டது இல்லாமல் எங்களுக்கும் சேர்ந்து பாதிப்பு ஏற்பட்டு எங்களோட குழப்பம் ஏற்பட்டு. இந்தியா, ஆஸ்திரேலியா, இலங்கை மோதும் முத்தரப்பு கிரிக்கெட் இன்று தொடக்கம். ஆஸ்திரேலியாவை பழிதீர்க்க இந்திய அணி தீவிரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.